சொந்தங்களுக்கு வணக்கம். ஆல் இண்டியா டிரைவர் பிரபாகரன், சவுதி அரேபியா இருந்துங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி எல்லாமே இறைவன் கடவுள் நான் வேண்டிக்கிறேன். இப்போ என்ன பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹெவி வெஹிக்கிள் டிரைவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க. அது எல்லாருமே இந்த ஹெவி டிரைவருக்கு போனோம்னா நம்ம சம்பாரிச்சலாம்ட்டு தான் நம்ம வெளிநாட்டுக்கு வர்றோம். ஆனால் ஹெவி டிரைவரில் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு நண்பர் தான் நம்மள்ட்ட கடந்த வாரம் வியாழக்கிழமை என்னோடய நம்பர் அவர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காப்புல. என்னோடய ஃபேஸ்புக் ஐடியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு சவுதி அரேபியாவில். எனக்கு கால் பண்ணி என்கிட்ட பேசினாப்புல, அண்ணா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. எந்த ஊரும் பார்த்திங்கன்னா மேலூர், அதாவது மதுரை மேலூர், அவருக்கு சொந்த ஊர் மதுரை மேலூர். இங்கே சவுதி அரேபியாவில் ஹெவி வெஹிக்கிள் ட்ரைலர் வண்டி தான் அவர் ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல. கடந்த 10 ஆண்டுகளாக ஒரே கம்பெனியில் டிரைவராக இருந்திருக்காப்புல. அவருக்கு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறணும், அதுக்காண்டி தான் நம்ம அப்டேட் பண்ணுறது. ஏன்னா ஒருத்தர் நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு என் மூலமாக ஏதாவதுக்கு அவருக்கு ஒரு உதவி கிடைக்குமா அப்படின்னு தான் என்னட்ட ஃபோன் பண்ணி கேட்டாப்புல. அதுமாதிரி இன்னும் என்கிட்ட சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு சில நண்பர்களும் என்கிட்ட கேட்டுருக்காங்க தனிப்பட்ட முறையில். அவங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் நானும் என்னால் முடிஞ்சு நான் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். என்ன பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் 10 ஆண்டு ஒரு கம்பெனியில் இருந்துட்டு நைட்டு டிரைவிங் பண்ணியிருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். அதாவது நைட்டில் ஓட்டினாப்புல இல்லை பகலில் ஓட்டியிருக்காங்களா என்னன்னு தெரியலை. ஒரு விபத்து நடந்திருக்கு. அதாவது இவர் போகக்கூடிய ட்ராக்கில் ரைட்டும் எடுக்க முடியாதுல, லெஃப்ட்டும் எடுக்க முடியல. காரணம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் ஒரு ஸ்மால் சைஸில் ஒரு ஆம்னி கார் ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஓம்னி கார்னு சொல்லுவோம், இங்கேயா சின்ன வண்டி கார் இருக்குது. அந்த கார் ஒரு பங்காளி ஒரு ஓட்டிட்டு போயிருக்காப்புல. லெஃப்ட் சைடு டோருங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது லெஃப்ட் சைடு டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகல இவர் பங்காளிங்கிற லெஃப்ட் சைடு காரை நிப்பாட்டிருக்கான். காரை நிப்பாட்டினாங்களே இவர் ரைட்டும் இழுக்க முடியாமல் லெஃப்ட்டும் இழுக்க முடியாமல் அந்த காரில் கொண்டு இடிச்சிட்டாப்புல. இடிச்சாவுக்குள்ள ஆள் ஸ்பாட் அவுட்டு இறந்துட்டாங்க. மவுத்து ஆகிட்டாங்க. இதில் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா அவர் உங்கள் அவுட்டரை பொறுத்தவரை உங்களுக்கு சிசிடிவி கேமராங்கிறது இருக்காதுங்க. முக்கியம் சிசிடிவி கேமராங்கிறது முக்கியமாக இருக்காது. நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்தால் மட்டும்தான் சிசிடிவி கேமராங்கிறது நெருங்கி உங்களுக்கு வரும். அவுட்ரு போயிட்டிங்களா சிசிடிவி கேமரா மேக்ஸிமம் இருக்காது. அப்படிங்கும்போது யார் மேலே தப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிற முடியல. அதுக்குள்ளே உங்களை கைது பண்ணி சிறையில் வச்சுருந்துருக்காங்க. எதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேமரா, இவரோட ஓட்டக்கூடிய வாகனத்துலாம் கேமரா கிடையாது. அதாவது ஹெவி வெஹிக்கிள் டிரைவர்டையும் கேமராங்கிறது கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவர் அதுக்கப்புறம் இவர் எப்படி செக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்சார் கேமராங்கிறது இருந்திருக்கு. அதை வச்சு தான் செக் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன டிஸ்டன்ஸில் போய்ட்டு நீங்கள் இடிச்சிட்டு பண்ணியிருக்க அப்படிங்கிறதுக்காண்டி டிஸ்டன்ஸ் கேமரா இருக்கும், சென்சாரில் இருக்கும். அதை வச்சு தான் செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்ததில் உன் மேலே 60% தான் பிரச்சனை தப்பு இருக்குது, 40% அவன் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 80% உன் மேலே தப்பு இருக்குது, 20% அவன் மேலே தப்புங்கனாங்க. அதுக்கடுத்து ஏன்னா அந்த கேமரா இருந்தனால தான் இவருங்கிறது கொஞ்சம் தப்பிச்சார். இல்லைன்னா அவர் தப்பிச்சிருக்க முடியாது. இவர் தப்பிச்சிருக்க முடியாது. பனி அதிகமாக இருக்குங்க, குளிர் வேறுத. அப்படியே கையெல்லாம் பார்த்தீங்களா, அப்படியே விரைச்சி போச்சு கையெல்லாம். அவன் காவாக குடிச்சிட்ருக்கேன். இவர் 60% தான் உன் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் தேர்டு இன்சூரன்ஸன் கிளைம் பண்ணி, அதாவது தேர்டு இன்சூரன்ஸன் கிளைம் பண்ணி அந்த இறந்தவங்களுக்கு சவுதியோட ரியால் பார்த்திங்கன்னா 3 லட்சம் ரியால் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. இறந்தவங்களுக்கு 3 லட்சம் ரியாலுங்கிறது அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இவருக்கும் பாதிப்பு இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா அவரோட கண் ஒன்று போயிடுச்சு. அதாவது கண் ஒன்று இழந்துட்டார். ஒரு கண் போயிடுச்சு. ரெண்டாவது கண் பார்த்திங்கன்னா அதாவது 50% இப்படி, அதாவது 50% இங்கிட்டும் 50% அங்கிட்டும், அப்படி இல்லாத பக்கமாக ஒரு கண் அவருக்கு இருக்குது, 2 கண். சரிங்களா? எதனால் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் ஹெவி வெஹிக்கிள் வந்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கம்பெனியை பொறுத்தவரையும் புது வண்டி கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு டிரைவருக்குமே புது வண்டிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. 2 வருஷம் பழமையான வண்டி தான், இல்லை 3 வருஷம் பழமையான வண்டி, இல்லை 1.5 வருஷம் பழமையான வண்டி, இல்லை 6 மாதம், அட்லீஸ்ட் 6 மாதம் ஒரு பழையான வண்டி தான் கொடுப்பாங்க ஹெவி வெஹிக்கிள் பொறுத்தவரையும். அதே இதில் சிசிடிவி கேமராங்கிற ஃபிட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க.
சிசிடிவி கேமராங்க ஃபிட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சவுதி அரேபியாவில் ஹெவி டிரைவராக இருக்கிறீங்கன்னா முடிஞ்ச வரையும் அவங்க வந்து கேமரா ஃபிட் பண்ணி கொடுக்கலன்னா நீங்கள் ஒரு 200 ரியாலோ இல்லை 300 ரியாலோ பயன்படுத்தி உங்களுக்காண்டி, உங்களோட பாதுகாப்புக்காண்டி, உங்களோட உங்கள் குடும்பத்தை நினச்சி இங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஒரு கேமரா ஃபிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களோட சேஃப்டிக்கு நல்லதுங்க. சரிங்களா? உங்களோட சேஃப்டிக்கு அது நல்லது. அதனால தான் நம்ம வந்து ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் வந்து ஒரு என்கிட்ட கேட்டாப்புல அவருக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அவருக்கு நான் சொன்னேன். கேமராங்கிறது கண்டிப்பாக நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். அதே இடத்துல வந்து இருட்டில் போணுச்சுன்னா நமக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது கேமராவில். அப்போ என்ன பண்ணால் லைட் செட்டிங் நம்ம வந்து சைடில் நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம். லைட் செட்டிங் அட்டாச் பண்ணிங்கன்னா அப்போ இருட்டில் ஏதோ பிரச்சனை இருந்தாலும் அதில் வந்து நம்ம வந்து ரெக்கார்டிங் ஆகிரும். அது வந்து உங்களோட மொபைலுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்பெனி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் மொபைலுக்கு தனிப்பட்ட பண்ணிக்கலாம். நீங்கள் என்றைக்கு வந்து எக்ஸிட் போகிறீங்க இல்லை லீவில் போகிறீங்களோ அப்போ அந்த கேமரா ரிம் பண்ணிட்டு போங்க. அடுத்த டிரைவர் ஓட்டும்போது வந்து அவர் பண்ணிக்கிறோன்றோம். சரிங்களா? அதனால் சொல்ல வரேன், முடிஞ்ச வரையும் பாதுகாப்பாக ஓட்டுங்க சவுதி அரேபியாவில் ஹெவி டிரைவரை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து அவரோட அம்மா வேறு இறந்து போயிட்டாங்க. பனி அதிகமாச்சு நண்பா. அவங்க அம்மா வேறு இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மா டெத்து கூட அவரால் போக முடியாமல் சூழ்நிலைக்கு ஆளாயிட்டார். இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து இவர் ஒரு ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணி கம்பெனிக்கு பக்கத்தில் தான் தங்க வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களோட பாதுகாப்பில் தான் தங்க வச்சுருக்காங்க. இவரோட இக்காமா, இவரோட லைசன்ஸ் ப்ரூஃபு எல்லாமே வாங்கிட்டாங்க. இவர் நினச்சாலும் இப்போ நாட்டுக்கு போக முடியாமல் சூழ்நிலை ஆச்சு. கடந்த 10 மாதம் ஆச்சுங்க. 10 மாதம் ஆச்சான். விபத்து நடந்து 10 மாதம் ஆச்சு. எனக்கு வந்து கடந்த வாரம் வியாழக்கிழமை தான் எனக்கு அப்டேட் கொடுத்துருந்தாப்புல. அதுக்கப்புறம் வந்து அவரோட மொபைல் நம்பருக்கோ மட்டும்தான் நம்ம கால் பண்ணி பேச முடியும். வாட்ஸ்அப்போ இல்லை இஎம்ஓ வேறு எதுலையுமே தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து காலோ வாட்ஸ்அப் காலோ எதுவுமே பேச முடியாது. பட் வந்து ட்ராக் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாப்புல. அதாவது இதில் பார்த்திங்கன்னா வந்து இவருக்கு வந்து சாப்பாடு கூட பணம் கொடுக்காம தான் இருந்தாங்க. அப்புறம் வந்து லேபர் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த லேபர் கோர்ட் மூலமாக சாப்பாடுக்கு மட்டும் செலவு பணம் கொடுங்க சொன்னாக்கல. செலவுக்கு மட்டும் சாப்பாடுக்கு மட்டும் பணம் கொடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எப்போ முடியும் எப்படி முடியுங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. எல்லாம் இறைவன் தான், கடவுள் தான் வந்து அவருக்கு துணை இருக்கணும். அவர் நல்லபடியாக நாட்டுக்கு திரும்பணும் தான் எல்லோரும் வேண்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து ஒரு கம்பெனியில் 10 வருஷமாக இருந்தோம் அந்த சைடு சப்போர்ட் இல்லாமல் இருக்கும்போது அப்போ வந்து நம்ம எதுக்கு வந்து ஃபாரினுக்கு வரோம், எதுக்கு வெளிநாட்டுக்கு வரோம், எது ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் நம்ம எடுத்து சூஸ் பண்ணி வர்றோம். அப்படிங்கும்போது முடிஞ்சவரை உங்களோட பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளை பார்த்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சு நீங்கள் வந்து பாதுகாப்பாக பயணம் செய்யணுங்க. அதுதாங்க முக்கியம். ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் பொறுத்தவரையும் நீங்கள் ஹவுஸ் டிரைவர்னால் கூட வந்து ஓரளவு நம்ம வந்து ஏதோ சமாளிக்கலாம். ஆனால் ஹெவி வெஹிக்கிள் வந்து இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, யாருக்குமே தெரிய மாட்டேது. அதனால் சொல்ல வரேன், இவர் இப்போ பாதிக்கப்படுற மாதிரி இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரியான சம்பளம் வராமல் இருக்காங்க. இன்னும் சம்பளம் சொல்லி இங்கே வந்து இறங்கினதுக்கப்புறம் இந்த சம்பளம் தான் கொடுக்குறவங்க இருக்காங்க. அங்கே ஓவர் சொல்லி இங்கே ஓவர் டைம் இல்லாமல் இருக்கவங்களும் இருக்காங்க. அதனால் ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் வாங்க, நான் வேண்டான்னு சொல்ல. பட் வந்து எல்லாத்தையும் ரூல்ஸ் அண்ட் தெரிஞ்சுக்கிட்டு ஹெவி வெஹிக்கிள் வாங்க. உங்களுக்கு எடுத்தாக்குள்ள வந்து புது ட்ரக்கை எதுவுமே கொடுத்துட மாட்டாங்க. அது புது வண்டியாக இருக்கணும் பழைய வண்டியாக இருக்கட்டும், எதுவுமே உடனே உங்களுக்கு புது வண்டியை கொடுத்துட மாட்டாங்க. ஓடி முடிஞ்ச வண்டியை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை தான் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் 2 வருஷம் தானும் சரி, இல்லை 1 வருஷம் தானும் சரி, இல்லை நீங்கள் 6 மாதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை தான் ஓட்டணும். ஓட்டி நீங்கள் வந்து அதுக்கப்புறம் சம்பாரித்து வீட்டு ஃபேமிலிக்கு அமௌண்ட் அனுப்பணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு சொந்த ஊர் பார்த்திங்கன்னா மேலூர், மதுரை. எனக்கு கடந்த வாரம் வியாழக்கிழமை என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி எனக்கு தெரிஞ்ச ஐடியாவாக இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா வந்து திருச்சிலேருந்து நம்ம ஒரு வீடியோ ஃபாலோ பண்ணி விட்டு அப்புறம் இங்கே ஒரு அண்ணனுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவர் வந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காப்புல. அவருக்கும் ஒரு சில ஐடியா கொடுத்துட்ருக்கேன். ஏதோ நம்மளால் முடிஞ்சது, என்னால் முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் சொல்ல வரேன், வெளிநாட்டுக்கு வாங்க, பட் வரவும் நான் சொல்லலை. அதே நேரத்தில் எதை ஜூஸ் பண்ணி நம்ம வந்தால் நம்ம சம்பாதிக்க முடியும், எதை ஜூஸ் பண்ணி வரலான்னா நம்ம சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஹெவி வெஹிக்கிள்னு போனீங்கன்னா வந்து பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது நீங்கள் தாங்க, நான் கிடையாது. முடிஞ்ச வரையும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் யார் நம்பி வரீங்களோ அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிறது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். நீங்கள் யாரை நம்பி வெளிநாட்டுக்கு வரீங்களோ அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா என்னங்கிறது நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வெளிநாட்டு வரணும். சரிங்களா? ஓகே, இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம்.